கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நாயை கண்டால் பயம், பூனையை கண்டால் பயம், எலியை கண்டால் பயம், கற்பாம்பூச்சியை கண்டாலும் பயம், பயம் எதை கண்டாலும் பயம். இப்பொழுது எங்களுக்கு ரோஸ்ட் பிரதர்ஸை கண்டால் பயம், 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 பயம். இப்போ இந்த டிவிகே காரங்களுக்கு திமுக கூட பெரிய எதிரி கிடையாது. ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்ற பேரை கேட்டாலே அல்லாடி ஆடி போயிடுறாங்க போல. டிவிகே வர்ச்சல் வாரியர்ஸும் சரி, டிவிகேவோட தலைமையும் சரி. அதாவது ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஒரு கல்யாணம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருப்பாங்க. ஆமா, வடிவேல் படம். அப்ப குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடி மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன், உடனே எப்படி கேட்பான், என்னடா எப்படா பிளான் போட்டேன், என்னடா என்ன நிறுத்தின சொல்லு அப்படின்னு போது, அதாவது இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு காலையில என்ன தேவை, முடிவார சீப்பு தேவை. நான் சீப்பை ஒளிச்சு வச்சுட்டேனே, அப்ப மாப்பிள்ளை எப்படி தலைவாருவாரு, மாப்பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும். இப்ப இந்த சீபத்துக்கு நான் ஒளிச்சு வச்சுட்டேன்னா மாப்பிள்ளை எப்படி தலைவாருவாரு, எப்படி தாலி கட்டுவாரு. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சத பாத்தீங்களா? அந்த மாதிரி பிளான் தான் இது. அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, எங்க விஜய் அண்ணா கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிட்டாரான்னு சுத்துறானுங்க. எப்படின்னு கேட்டா, ரோஸ்ட் பிரதர்ஸ் ஐடியா பிளாக் பண்ணிட்டோமே, இனி எங்களை பத்தி யாரு பேசுவா, அவ்வளவுதான். ரோஸ்ட் பிரதர்ஸ் முடக்கப்பட்டது, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். நீ இதெல்லாம் கலாய்ச்சி வச்சுக்கிற, உண்மையா போட்டுக்கிறானுங்க சோசியல் மீடியால. இல்லங்க, நேத்து ஃபுல்லா ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா கொண்டாட்ட மழையில சந்தோஷமா குதிக்கிறானுங்க. எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகிவிட்டார், ரோஸ்ட் பிரதர்ஸ் ஐடியா இன்ஸ்டாகிராம் பேஜை நாங்கள் முடக்கி விட்டோம், வெற்றி வெற்றி வெற்றி. அட மானங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒருத்தனுக்கு 2 பேர் உட்காந்து கேள்வி கேட்கிறானுங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்ல, எதுவுமே இல்ல, ராணி இல்ல. உட்காந்துக்கிட்டு 4000 பேர் 5000 பேர் சேர்ந்து அப்படியே ரிப்போர்ட் அடிச்சு இன்ஸ்டாகிராம் ஐடியா பிளாக் பண்ணிட்டா உங்களை பத்தி நாங்க பேசாம மக்கள் ஆதரவு பெருகும். இன்னுமே தான்டா ஜாஸ்தி ஆகும். பெருகுங்க, அவங்க நினைச்சுக்கிறாங்க, அவங்க அதான் நினைச்சுக்கிறாங்க, மக்கள் ஆதரவு பெருகும். உங்க தலைவரை பத்தி கேள்வி கேட்கறத நாங்க நிறுத்தவும் போறது இல்ல. நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியா பிளாக் பண்ணா இன்னொன்னு தொடங்க போறோம், அதையும் பிளாக் பண்ணா இன்னொன்னு தொடங்க போறோம். எப்படி இருந்தாலும் உங்க அண்ணனின் உண்மை முகத்தை, அதாவது என்ன, உண்மை முகத்தை தோலுரிப்பது எங்களுடைய கடமை அல்லவா வர்ச்சல் வாரியர்ஸ். சோ உரித்து கொண்டேதான் இருப்போம், அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். நீங்களும் பயப்படாம எங்க வீடியோ உட்காந்து பாருங்க. இன்னைக்காச்சு உங்க அண்ணனை பத்தி நாங்க கேள்வி கேட்க போறோம். அதற்காச்சு இப்ப எங்க ஐடியா முடக்கிட்டீங்கல்ல, இப்ப நீங்க தானே பவரு, நாங்க வெத்துல, எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கா இல்ல, இப்ப அக்கௌண்ட் தோணுனா 0 ஃபாலோவர்ஸ். சோ நீங்க தான் கெத்து. சோ இப்ப நாங்க சில கேள்வி கேட்கணும், பதில் சொல்லுங்கடா. எங்கடா உங்க அண்ணன் காணும்? எப்பா காணும் எங்க அண்ணனா காணும் விஜய் அண்ணாவை காணும், வருங்காலத்து முதலமைச்சரை காணும். எங்க? அங்க திருப்பரங்குன்றமே பத்தி எரியுது. 2 நாளா கலவரம் பண்ண யார் துடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி பாஜக. அங்க கலவரம் பண்ண துடிச்சிட்டு இருக்கு. ஆனா எங்க அண்ணன் 2 நாளா காணும். ஏன்பா ட்வீட் போட்டு சிபிஐ இல்ல வந்தா என்ன இப்போ யாருக்கு குரல் கொடுக்குறேன் கேக்குறேன். ஏன்னா மதுரை மக்களுக்கு குரல் கொடுக்குறீங்க. அங்க ஒரு பயங்கரவாதம் நடக்க போகுது. அங்க அந்த கலவரத்தை தடுக்க தமிழக அரசு எவ்வளவு பாடாப்பட்டு இருக்கு. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. நான் நீங்க இவங்களுக்கு ஆதரவா பேசுங்க, அவங்களுக்கு ஆதரவா பேசுங்கன்னு சொல்லல. எதுனா ஒரு ஸ்டாண்டு. ஒண்ணு ரோட்டுக்கு இன்னாண்டு நிக்கணும், இல்ல ரோட்டுக்கு அண்ணாண்ட நிக்கணும். நடுவுல நின்று இருந்தா லாரி ஏத்தி செத்து போடுவேன்னு எங்க அண்ணன் சொன்னாரு பாரு. ஒண்ணு விளக்கை ஏத்தணும், எது அந்த எல்லை கல்லுல தான் போய் ஏத்தணும்ட்டு குரல் கொடுங்க. அப்படி இல்லையா எல்லை கல்லுல ஏத்த கூடாதுங்க. எங்க இவ்வளவு வருஷமா ஏத்திட்டு இருந்தாங்களோ அங்கதான் ஏத்தணும். தமிழக அரசு சொல்லுறது கரெக்ட் தான். எதுனா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஆனா எந்த ஸ்டாண்டும் எடுக்காம இப்படி நடுவுல இருக்கிற உங்க அண்ணனை பார்த்து, உங்க அண்ணனை வச்சு சில கேள்விகள் இந்த ரோஸ்ட் செய்ய போறோம். வாங்கடா வர்ச்சல் வாரியர்ஸ், உள்ள போலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்காக உதவிய அன்பு சகோதரர்கள் கிக் மாஸ்டர் அவர்களுக்கும், ஹரிதாஸ் அவர்களுக்கும், மோகன் ஆர் அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்
அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவனுங்க எப்ப வேணாலும் நம்ம யூடியூப் ஐடியும் பிளாக் பண்ண துடிக்கலாம். அதனால ரோஸ்ட் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆபீஸ்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சேனல் எப்பனா முடக்கப்படும் பொழுது நாம அதுல பொங்கி வரலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். சோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றமே வந்து ஒரு பதற்ற நிலையில தான் இருக்கு. கலவர பூமியா அதை எப்படிதான் மாத்தினோன்னு இந்த சங்கி கூட்டங்கள் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. மக்களே பதற்றத்துல இருக்காங்க. இது வந்து ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா நம்ம வீடியோஸ பாக்குற பாதி பேர் வந்து இந்துஸா இருப்பீங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவரா தான் இருப்பீங்க. அங்க வந்து ஆக்சுவலா இந்த சங்கி கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றவர்கள் நார்மல் இந்து மக்களான கிடையாது. ஏன்னா அங்க இந்து மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அங்க காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து இந்த கலவரம் பண்ண துடிச்சவங்களை வந்து போலீஸ்ல வண்டியில ஏத்தும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கைத்தட்டி கொண்டாடுறாங்க. கைத்தட்டி வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏண்டா எங்கந்திரா வந்து இந்த மாதிரி புது புது பீதியா கிளப்பி நீ போயிட்டு எங்க நார்த் இந்தியால போய் இந்த மாதிரி வேலைகளை இதே நார்த் இந்தியால போய் இப்படி உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் பொங்கும். ஆனா இங்க இருக்கிற மக்கள் அறிவு உள்ள மக்கள். இங்க இருக்கிற மக்களுக்கு நாங்க வழிபாடு பண்றது நிம்மதியா பண்ணிட்டு போறோம். எங்களுக்கு காலகாலமா எங்க ஏத்துறோமோ ஒண்ணுங்க, எல்லாமே ஒண்ணு. காலகாலமா எங்க ஏத்துறோமோ அங்க ஏத்திட்டு போறோம். நீ புதுசா வந்து அந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த எல்லை கல்லுல தான் நான் போய் தீபம் ஏத்துவேன்னு நீ வாண்டடா வந்து நீ வந்து ஒரு இது பண்றனா அப்ப உன்னோட பிளான் தெரியாமையா? இதனாலதான் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தாமரை மலராது அப்படின்னு காலத்துக்கும் ஏன் சொல்றாங்கன்னா, எப்படின்னா மக்கள் மனசுக்குள்ள போயிட்டு ஆதரவை பெறுவோம் அப்படின்றது இந்த சங்கி கூட்டங்களின் நோக்கம் கிடையாது. விஷத்தை வைக்கணும், உண்டு பண்ணுவோம். ஒண்ணு மத கலவரம் இல்ல எதுனா ஒரு கலவரத்தை தூண்டி அதுல வந்து குளிர் காயணும்னு நினைச்சா அந்த பூமி தமிழ்நாட்டு மண்ணு கிடையாது ராசா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். முந்தானத்தே வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டரே போட்டுட்டாங்க. அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்ற நீதி அரசர் வந்து நீங்க போய் ஏத்துங்க அந்த எல்லக்கல்லுல அந்த தீபத்தூண்ல வந்து நீங்க போய் ஏத்துங்க அப்படின்ட்டு சிஎஸ்எஃப் வீரர்களோட உள்ள போங்க, பாதுகாப்பு கூட்டு போங்கன்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனா காவல்துறை அதிகாரிகள் அங்க தடுத்து நிறுத்தினாங்க. டீடைல்டா நேத்து நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம், நம்ம பேசியிருந்தோம். அதாவது அங்க காலகாலமா அந்த உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதாவது முருகர் கோயில் கீழே உச்சி பிள்ளையார் கோயில் இங்க இருக்கு. அந்த உச்சி பிள்ளையார் கோயில தான் காலகாலமா தீபம் ஏத்தின்னு வராங்க. ஆனா இவங்க எங்களுக்கு அங்க ஏத்துறது பிடிக்கல. அங்க வந்து தர்காவுக்கு பக்கத்துல ஒரு 15 மீட்டர்ல ஒரு கல்லு இருக்குங்க. அந்த கல்லு அதை எல்லாருமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணா தெரிஞ்சிடும். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு எல்லை கல்லுங்க. அது அந்த தர்காவுக்கும் இந்த சிவன் கோயிலுக்கும் பிரிக்கிற ஒரு எல்லை கல்லு நடுவுல நின்னு இருக்கு. அந்த கல்லுல நீங்க ஏத்தணும்னு துடிக்கிறது என்ன ஒரு இது? ஏன்னா அங்க இருக்கிற மக்களே தெளிவா சொல்றாங்க, இது வந்து இவங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்துல மட்டுமே பண்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க. இது நம்ம 2 பேர் பேசுறதோ இல்ல ஒன்லி திமுக ஆதரவாளர்களோ முற்போக்கு சிந்தனையாளர்களோ பேசுறது மட்டும் கிடையாது. அங்க இருக்கிற சின்னஞ்சிறுசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன சொல்றாங்கன்றத நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தன நீங்க தர்காக்கு எதுக்கு போறீங்க? ஆனா பிஜேபி இப்படி ஏத்துறதுதான் உரிமைன்றாங்களே. நான் என்ன சொல்றேன், நம்ம இடத்துல நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. புரியுதா? இப்ப நான் இவர் வீட்டுல போய் நான் குத்த வச்சா அவர் ஏத்துக்குருவாரா? வாய்ப்பு இல்ல. அதான் சொல்றேன். அவர் வீட்டுல போய் நான் உட்காந்துக்கிட்டு என் வீடு அப்படின்னா நான் ஏத்துக்குருவேனா? மதுரையில வந்து இப்ப எல்லாருமே ஒற்றுமையா இருக்கீங்க. ஆனா எல்லாமே கரெக்டா தான் இருக்காங்க. அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. நம்மளா வீம்பா போனோம்னா அது தவறா போகும். அது எப்பயுமே வழக்கம் போல நடக்கிற இடம் 100 வருஷம் அங்க நடக்குது. இப்ப புதுசா சண்டே உருவாக்குறதுக்காண்டி பள்ளிவாசல் சைடு தான் போகணும்னு சொல்லி ஒரு, ஏன்னா 100 வருஷம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப சண்டே தூண்டுறதுக்கான இப்ப மத நிலைகளத்தை கெடுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க. போலீஸ் எல்லாம் வந்து சிஎம் செஞ்சதும் மதுரை மாவட்ட போலீஸ் செஞ்சதுதான் உண்மையிலே சரி. இப்படிதான் அங்க இருக்கிற எல்லா மக்களும் சொல்றாங்க. எங்களுக்கு காலகாலமா நாங்க எங்க வழிபட்டுன்னு வருமோ அங்கே நாங்க வழிபட்டுட்டு போறோம். இது புதுசா இவங்க எடுத்துட்டு வருது, ஏதோ ஒரு கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கம். ஆமா, நோக்கத்தோட தான் வராங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும்.
அடுத்த வருஷமா வந்துருச்சு. ஆமா, முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன், 4 மாசத்துல எலெக்ஷன் போது நாம எங்க வேலையை காட்டணுமா இல்லையா? எப்படி உத்தரப்பிரதேச ஆரம்பிக்கணும்ல, உத்தரப்பிரதேச மாடல்ல நாங்க தூக்கின்னு வந்து இங்க தமிழ்நாடு ஆக்குவோம், குஜராத் மாடல்ல தூக்கின்னு வந்து தமிழ்நாட்டுல இருப்போம் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா திருப்பி சொல்றோம், இது பெரியார் மண். இங்க இருக்கிற மக்களுக்கு மூளை, அறிவு எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. சோ அன்னைக்கே தீப நாள் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏத்த விடல, போலீஸ் வந்து ஏத்த முடியாது, நீங்க கிளம்புங்க, we will face any consequences. ஆர்டரே இருந்தாலும் சரி, நாங்க அப்பீல் போயிருக்கோம், நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், we will not allow னு ஸ்ட்ரிக்ட்டா இப்படின்னு பட்டால் நச்ச மாதிரி அதெல்லாம் தெளிவா. ஏன்னா வந்திருக்கிறவர்களின் நோக்கம் கலவரம் பண்ணுவதற்கு மட்டுமே அப்படின்றது லா அண்ட் ஆர்டர் பாக்குற போலீஸ்க்கு தெரியாதா? இந்த மூஞ்சிங்கெல்லாம் வந்து கும்பிட வந்துச்சா, இந்த மூஞ்சிங்கெல்லாம் கலவரம் பண்ண வந்துச்சா? ஏன்னா அவங்க அப்படியே ஓடணும், இப்போ எதுனா பண்ணணும். ஒண்ணும் இல்ல, அந்த தீபத்தூண்ல ஏத்துறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷனே குத்துறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த எல்லக்கல்ல ஏத்திட்டு நீங்க எல்லாம் சைலண்டா வர கேரக்டரா? நீ வேற பக்கத்துல தர்கா இருக்குது, போடுவானுங்க, உள்ள போடுவானுங்க, அதை ஒடிக்கிறதுக்கு இந்த தர்காவே எங்களுக்கு தாண்டா அப்படின்னு போற குரூப் தான் இந்த சங்கி கூட்டம். நான் அனைத்து மக்களையும் சொல்ல, ஏன்னா இவங்க பின்னாடி நின்ன மக்கள், நேத்தும் சரி முந்தா நேத்தும் இவங்க பின்னாடி நின்னவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக RSS சங்கிகள் தான் நின்னாங்களே தவிர்த்து பொதுமக்களே காணோம். பொதுமக்கள் கிடையாதுல்ல. நேத்து அங்க என்ன கோஷம் போட்டாங்கன்னு பாத்தியா? வெற்றிவேல் வீரவேல் சொல்லணும். அது என்ன பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னுவோம், ஜெய் ஸ்ரீராமனுவோம் எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். தெரியுதா நீ யாருன்னு சொல்லிட்டு? இதுதான் வந்து கலவர நோக்கம். அத அங்க இருக்கிற மக்கள் தெளிவாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற இந்துஸா இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா இவங்க தான் செய்யறாங்க, இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா அவங்க தான் செய்யறாங்க. இத பார்க்கும் போது எங்களுக்கு வயிறு எரியுமா இல்லையா? உங்களை வச்சு நான் எவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் போட்டு இருந்தேன், நீங்க என்னன்னா அண்ணன் தம்பி பாசமா பழகுறீங்க. இருடா, உங்களுக்காக பேசுற மாதிரி வந்து நான் எப்படி என் ராஜதந்திர வேலையை பண்றேன் பாடுறான்ட்டு தான் அந்த ஆர்டர் வாங்கின்னு போனாங்க. பட் விடல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே நீதியரசர் இல்ல, இன்னைக்கு நீங்க ஏத்தி ஆகணும். இது வந்து நீதியரசர் சொல்ற கருத்துக்களுக்கும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம உள்ளர்த்தம் பிறப்பிக்க கூடாது. சரி, அவர் வந்து சொல்லிட்டாரு, நீங்க போய் ஆகணும். பட் இருந்தாலும் 144 தடையை தூக்கி போட்டுட்டு விலக்குறேன், நீங்க வந்து போங்க, ஏத்துங்க. போலீஸே அவங்களை தூக்கிட்டு போய் நீ தான் சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஏத்துறதுக்குன்னு இருக்காங்க. ஆனா நேத்தும் காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் தரவில்லை. அந்த 144 தடையை எதிர்த்து நாங்க வந்து அப்பீலுக்கு போறோம், அப்பீலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து நேத்தும் அனுமதிக்கல. அந்த நீதியரசரை பத்தி நாங்க எதுவும் சொல்லல, பட் பலர் விதமா சொல்றாங்க. அதுல சில விதத்தை நீங்களே பாத்துக்கோங்க. சுவாமிநாதா, நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல, நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற. பயங்கரமான வியாடி. சனாத்தன புக்ஸு அக்ஸு டக்ஸு, சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான்ட்டு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறிய ஜட்ஜியா நீ? அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம். மாட்டோம். ஐயோ, இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லைங்க, அங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி லொல்லு பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். கலெக்டர் கூப்பிட்டு, கலெக்டர் சொல்றாரு 21 கேஸ் ஆயிடுச்சு, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. இதோ ஒரு கோயிலா சின்னதா ஒரு 2 சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டியன் சமூகத்துக்கும் இந்து சமூகத்துக்கும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. அங்க பிரச்சனை வந்துடக்கூடாது, இவன் தீபம் வைக்கணுங்கிறான். யார் நேரத்துல என்ன நேரத்துல நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஏதோன்னு பார்த்து திருப்பி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எதிராரு குதிக்கிறான். சுவாமிநாதா, சுவாமிநாதா, பாத்தியா யோ, ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசுவோம். அமைதியா இருக்க தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பாக்குற நீ சாமிநாதா. சோ இந்த மாதிரி தான் கருத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்டோர் வந்து சொல்றாங்க, அந்த நீதியரசர் சரியில்லைங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா வன்னியரசு சாரும் சொல்லியிருக்காரு, சிபிஐ சிபிஎம்ல இருந்து தலைவர்களும் பேசியிருக்காங்க, இவரை எதிர்த்து கொலிஜியத்துக்கு நம்ம பரிந்துரை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பிகாஸ் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாருமே வந்து அணுகக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய இது. சோ நேத்து வந்து இவர் போங்க ஏத்துங்கன்னு சொல்லி, ஆனா நேத்து காவல்துறை மறுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த இடத்துல எது பிரச்சனைக்குரிய இடத்துலதான் தீபம் ஏற்றப்படவில்லையே தவிர்த்து எங்க எப்பமோ ஏத்துவாங்களோ அந்த இடத்துல பிரம்மாண்டமாவே ஏத்தி அந்த வழிபாட வந்து மக்கள் முடிச்சிட்டாங்க, மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல என்னங்க செலிப்ரேஷன் மட்டுமா முக்கியம், கலவரம் முக்கியம். நேத்து வந்து பாருங்க, நேத்து பெர்மிஷன் தரணும்னு திருப்பி நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து எச் ராஜா ஆல்ரெடி எச் ராஜா ஹைகோர்ட் ஆவது இப்படின்னு
கேட்ட கேரக்டர். அவர் நேத்து கலெக்டர் மறிக்கிறாரு, காவல் ஆணையர் மறிக்கிறாரு, உங்களெல்லாம் நான் மதிக்க மாட்டேன்டாங்கிறாரு. எச் ராஜா பொங்குறாரு, நயினா நாகேந்திரன் பொங்குறாரு. இங்க சென்னையில வந்து போராட்டம் பண்றாங்க, வேண்டும் வேண்டும் தீபம் வேண்டும். தீபம் எல்லாம் ஏத்தியாச்சு, அங்க தீபம் எல்லாம் ஏத்தியாச்சு, மக்கள் ஹாப்பி. நீங்க வந்து கலவரத்தை பண்ணோன்ற நோக்கத்தோட வந்தா இங்க தமிழ்நாட்டில் அது நடக்காது. சோ வந்து நேத்தும் பெர்மிஷன் தரல. இந்த குருக்கள் இன்னைக்கெல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குருக்கள்லாம் இந்த எட்டு மாதிரி இல்ல, அவங்க என்ன பட்டர்களோ என்னமோ, அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தீப இதுன்றது வந்து அன்னைக்கு தாங்க ஏத்தணும், அதுதான் ஆகம விதிபடி கரெக்ட். நீங்க அடுத்த நாள் ஏத்துறீங்க, அதுக்கு அடுத்த நாள் ஏத்துறேன்னு சண்டை போட்டுறீங்க, அப்படிலாம் ஏத்துக்கொள்ள முடியாது. அது வந்து அன்னைக்கு ஏத்துவதுதான் மரபு, அதுக்கப்புறமா ஏத்துவது மரபே கிடையாது அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இல்லங்க, நாங்க சண்டை போடணுங்க, இல்லங்க நாங்க கலவரத்தை ஏற்படுத்தணுங்க, எனக்கு அந்த தீபத்தூண்ல தாங்க ஏத்தணும், அந்த எல்லைக்கல் மேல நான் ஏத்துவேன்ட்டு இந்த கலவர கும்பல் துடிச்சிட்டே தான் இருக்கும். இதை எதிர்த்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சோ நான் எதுக்கு இவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு தமிழக அரசு ஒரு சைடு வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ஷனை இங்க கொடுத்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு போலீஸ் போர்ஸ், அங்க இருக்கிற மக்கள்ல வந்து பாதுகாக்கணும், அங்க இருக்கிற கலவரத்தை, நடக்க போற கலவரத்தை தடுக்கணும். நீங்க உதாரணத்துக்கு சும்மா எடுத்துக்கோங்க, சரி ஹைகோர்ட் ஆர்டர் குத்திச்சு, நீங்க போய் ஏத்துங்கன்ட்டு பெர்மிஷன் கொடுத்திருந்தா, அங்க ஏத்த போற இடத்துல ஒரு 4-5 பேர் கீழே உந்துடுறானுங்க. யார் பொறுப்பு? அதுதான். போகும்போது பல பேர் வந்து முண்டி அடிச்சுன்னு போறாங்க. இந்த சங்கி கூட்டம் சும்மா போவாது, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் உடைச்சிங்கன்னு போவோம். மசூதி மேல கை வச்சிட்டாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நாளைக்கு மசூதியில போய் நீங்க மசூதியை கை வைக்கிறீங்க, அங்க ஒரு கலவரம் ஏற்படுதுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? லாஸ்ட்ல சுத்திட்டு எங்க தெரியுமா வந்து சொல்லுவீங்க, தமிழக அரசு சரியில்லை. ஒரு இதுவே இல்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல அங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு, அப்புறமா நீங்க ஏன் தடுக்காம அவங்கள உள்ள விட்டீங்க அப்படின்ட்டு யாரை கேட்போம் தெரியுமா? தமிழக அரசு தான் கேட்போம். திமுக தான் காரணம் இதுக்கெல்லாம். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு, எங்க இதெல்லாம் நடக்க போகுது அதனால நாங்க தடுத்து நிக்கிறோம் சொல்லி தப்பு கிடையாது. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்த்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆள போகிறவர் 2026ல இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, ஆமா அதுதான் கத்து, ஒன்னு டிவிகே, ஒன்னு ரோஸ்ட் பிரதர்ஸ். அந்த தலைவரு தேடுறாங்க இப்ப எல்லாருமே. ஐயோ எங்க மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர் எங்க அவரு? ஒரு ட்வீட் காணுமே, தேடுறானுங்க ட்விட்டர்ல புந்து ட்வீட், அதுக்கப்புறமா ட்வீட்டே காணோம். சரி இவர் தான் பேசலையே, 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் தான் பேசுவாங்களான்னு பாத்தீங்கன்னா காணோம். சரி அவர் தான் பேசலையே, வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இந்த அல்லு சில்லுங்க எதுனா இருக்குமே, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்படியே தலைவரும் பேசவில்லை, தொண்டர்களும் பேசவில்லை. இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்ட்டு எல்லாருமே கேக்குறாங்க, ஊரே கேக்குறாங்க. ஏன்னா இதுதான் அரசியல். விஜய் இதுல அரசியல் பண்ணிருக்காரு. ஏன்னா அங்க தீபம் ஏத்தணும், அந்த எல்லைக்கல்லுல தீபம் ஏத்தணும்னா அது பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும், முஸ்லிம்க்கு எதிர்ப்பா போயிடும், கிறிஸ்டியனுக்கு எதிர்ப்பா போயிடும். ஐயோ முஸ்லிம் வாக்கு நம்மளுக்கு வராது, ஐயோ கிறிஸ்டியன் வாக்கு நமக்கு வராது அப்படின்ற பயம். இதே அந்த எல்லைக்கல்லுல ஏத்தக்கூடாதுங்க, இங்க இவ்வளவு நாளா மக்கள் எங்க ஏத்திட்டு இருந்தாங்களோ அங்கதாங்க ஏத்தணும்ன்ற டிசிஷன் எடுத்தா பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். ஐடி ரெய்டு வரும், இடி ரெய்டு வரும், இப்ப ஆல்ரெடி இருக்கே சிபிஐ ரெய்டு இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல போயிட்டு இருக்கு, நம்மள தூக்கி ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணெய் வச்சிருவாங்கன்ற பயம். இந்த பயம், இந்த பயத்தை வச்சு எதுக்கு அரசியல்? ஏங்க நீங்க சொல்லுங்களேன். அதுவும் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என்னுடைய கொள்கை எதிரி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு, அந்த பாஜக தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. சின்ன பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டும் வகையில போற பிரச்சனை. இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பேசணும்னு எதிர்பார்ப்பது தப்பா? எங்க மக்களே நீங்க சொல்லுங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க சொல்லுங்க. இப்போ ஏன் இதுக்கு வந்து எங்க விஜய் நான் பதில் சொல்லுமான்ட்டு நீங்க கேட்கலாம், சொல்லிதான் ஆகணும். ஏங்க எல்லா அரசியல் தலைவரும் சொல்லிட்டாங்க. ஏங்க ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நாங்க 2 பேர் உக்காந்தீங்கன்னா 2வது வீடியோ பேசுறோம் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ. ஏன்னா ஒரு கலவரம் நடப்பது
தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்க. நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க வருங்கால தமிழகத்தை ஆளப் போகிறவர்கள். இது மத நல்லிணக்கத்தை பேசுறாரு இவரு. சிறுபான்மையினர் பாதுகாவலர் எங்க அண்ணன் தெரியல. ஒண்ணும் இல்ல, இப்போ அந்த தீபங்கள்லாம் அந்த எல்லைகள் எல்லாம் ஏத்தக்கூடாதுங்க, தர்கா பக்கத்துல எல்லாம் ஏத்தக்கூடாது. எங்க காலத்துக்கும் ஏத்துக்கிட்டு இருக்கீங்களோ அங்கதான் ஏத்தணும்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான்னு நினைச்சுக்கா. ஏய் ஜோசப் விஜய், யார் கேட்டு யூ ஆர் an anti-Indian man. தோ இரு சிபிஐக்கு சொல்ற, உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட சொல்ற. இரு, கரூர்ல 41 பேரை பலி கொடுத்த நீ வந்து இங்க ஏத்தக்கூடாது அங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்றியா? கிறிஸ்துவ கைக்கூலியே அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்லுவாருங்க. நாங்க சொல்ல மாட்டோம், எச் ராஜா சொல்லி இருப்பாரு. சோ இதுலயே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலையே. இவரெல்லாம் முதலமைச்சரான தூக்கி பிஜேபி குத்து நீங்களே சிஎம் ஆயிடுங்கன்னு போயிடுவாரு. அதுதான் எங்க உண்மை. ஏங்க உங்களை நாங்க எதிர்த்து போராட்டம் பண்ண சொல்ல, ஒண்ணுமே பண்ண சொல்ல. ஒண்ணு இப்படி இல்ல அப்படி, இப்படி சைலண்டா இருந்தா இதுக்கு அர்த்தம் என்ன? வேற எதுவுமே நாங்க கொஞ்சம் கூட வாய் திறக்கலையே. ஆதவர்ஜுனல் எங்க போனாரு? யாருமே காணுங்க. லைலாமணி எங்க? லைலாமணி லைலா காலேஜ் படிக்க போயிருக்காரு. இல்ல வந்து உண்மையிலே ஓனர் என்ன பண்ணுவாரு? போயிட்டு படிக்க போனாரு. இல்லங்க, இல்ல ராஜ்மோகன் என்ன பண்ணாரு? இல்ல உண்மையிலே ஓனர் ஆகலான்ட்டு போய் எவ்வளவு எஸ்டிமேஷன் கேட்க போயிருக்காரா? சரி, புதுசா சேர்ந்த செங்கோட்டையன் எங்க போனாரு? செங்கோட்டையன் பிரச்சனை தெரியாதா? இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து போஸ்டர் போட்டாரு. இப்ப பாருங்க, டைவர்ட் பண்ணிட்டீங்க. சரி, இருந்தாலும் நான் இதை சொல்லிடுறேங்க. கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து போஸ்டர் போட்டாரு. கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்னு பேனர் மாதிரி. அதுல என்ன பண்ணிட்டாப்லன்னா, விஜயும் இவரும் இருந்த போட்டோ, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறமா நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருந்தோம்? புஷி ஆனந்த் போட்டோ போடாம மிஸ்டர் செங்கோட்டையன் அவர்களே நீங்க எப்படி வந்து வென்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். எங்க ரிக்வெஸ்ட் வந்து செங்கோட்டையன் ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி புஷி ஆனந்தும் வந்து ஆமா இந்த தமிழ் சொல்றது கரெக்டா, நீ என் மூஞ்சி போட்டாம நீ என் பேனர் வைக்கிற, நான் வந்து எங்க விஜய் அண்ணன் கூட வந்து கொடி நட்டுன்னு சுத்தின கேரக்டர், அந்த கேரக்டர்ல இருந்து நீ என்னன்னா எந்த வந்த உடனே நீ அரசியல் பண்றியா தம்பி? இதெல்லாம் ஏடிஎம் கிளை வச்சுக்கோ தம்பி, இது புஷி கோட்டை அப்படின்னு சொன்னனால என்ன பண்ணிட்டாப்லன்னா அவர் போட்டோவையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கீழே போட்டாரு. இது அதிமுக சும்மா விடுவாங்களா? எங்க எம்ஜிஆர் எங்க, எங்க ஜெயலலிதா எங்க, இந்த பாண்டிச்சேரியில வைன்சா பேசினுக்கிற புஷி ஆனந்த் எங்க, நீ எப்படி போட்டோ போடுவன்ட்டு அவங்க ட்விட்டர்லயும் பேஸ்புக்ல இன்ஸ்டாலயும் கிழிச்சு அண்ணன் ட்வீட்டை ரிமூவ் பண்ண. ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ எதுக்கு போட்டா? எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டா என்னப்பா விஜய் கிட்ட கேட்க மாட்டாரா தட்டி? இப்ப எங்க அண்ணனை ரிமூவ் பண்ண வெஸ்டிங்கல. இப்போ உங்களுக்கு நிம்மதியாடா? நிம்மதியா இருக்கு இப்பதான். ஏங்க நான் கேட்கல, நான் ஏன் புஷி ஆனந்த் போட்டோ போட்டீங்கன்னு நான் கேட்கவே இல்ல. புஷி ஆனந்த் சந்தோஷப்பட்டாரு. இப்ப ஏடிஎம் கேக்காரங்களே ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்க. சோ கார்த்திகை தீபத்துக்காக வாழ்த்து சொன்ன ஒரு மனுஷனுக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த கார்த்திகை தீப இஷ்யூவை பத்தி யாருமே லாஸ்ட் வரைக்கும் பேசல. நான் இப்போ விஜய் அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறேன். கார்த்திகை தீப கொஸ்டினை ஒட்டி, இந்த போஸ்டர் கலாச்சாரத்தை ஒட்டி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க தான் வந்து வந்த தலைவர்களை வந்து யார் யாரு எந்தெந்த தலைவரை வழிபட்டு வராங்களோ அவங்களை அப்படியே அப்படியே ஏத்துக்கிற கேரக்டர் தானே நீங்க. யார் வந்தாலும் இன்னைக்கு வந்து அம்மாக்கு நினைவு அப்படியா ஒரு ட்வீட் போட்டுருங்க. போட்டுருங்க சார். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் போடுங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்க தானே உங்களுக்கு போட்டோ எல்லாம் வந்துட்டாங்க, போடுங்க. ஏன் போடல? இன்னும் போடாம இருக்கிறீங்க, இனிமேட்டு போட்டு வரான்னு தெரியல. போட 12 மணி ஆகலையா? என்ன போடுவாரு 12 மணிக்கு? ஏதோ போடுவாரு, விடுங்க. ட்வீட் போடுங்க சார், ட்வீட் போடுங்க. ஜெயலலிதா நினைவு நாளுக்கு இது பண்றேன்னு போட்டுருவாங்க, கண்டிப்பா போட்டுருவாங்க. ஏன்னா ஜெயலலிதாவும் கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா அந்த 5 கொள்கை தலைவர் இருக்காங்களா, அந்த பாக்ஸுக்குள்ள போயிடுவாங்க எப்படி இருந்தாலும். எல்லா கட்சியிலும் இல்லங்க, அவங்க A1 தெரியுமா இவருக்கு? A1 தெரியுமே. யார் தெரியாது? தெரியாம இருக்கும். தெரியாதுங்க. தெரியாதா? போய் கொஞ்சம் A1 வேற நினைச்சிட்டு மேக்ஸ் நினைச்சிருப்பாரு. மேக்ஸ் A1 இல்ல A1 A ஸ்கொயர்ங்க. A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 சந்தானம் படம் வந்துச்சுங்க. இவர் சினிமாக்காரங்க அந்த படம் நினைச்சுக்க போறாரு. ஏங்க அக்யூஸ்ட் 1 கன்விக்டடுங்க ஜெயலலிதா. அதனால நீங்க பிறகும் வந்து கொள்கை தலைவர் வரிசையில தூக்கி அவங்கள போட்டு போறீங்க, அப்புறமா இதாயிடும். சோ அவங்களுக்கு வாழ்த்து எப்படியோ சொல்லிடுவாருன்னு வச்சுக்கோ. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? இப்ப எங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் வந்து இந்த திருப்பரங்குன்றத்துல நடக்கிற இஷ்யூக்கு விஜய் பேச மாட்டாரு அப்படின்னு நாங்க கேக்குறோம்னா, விஜய் தாங்க அந்த ஊர் எம்எல்ஏ. என்னங்க விஜய் தாங்க அந்த ஊர் எம்எல்ஏ தெரியாதா உங்களுக்கு? ஏங்க
நாங்க நீங்க மதுரையில மாநாடு நடக்கும்போது விஜய் என்னங்க சொன்னாரு? வேட்பாளர் லிஸ்ட் பச்சாரா இல்லையா? மதுரை மேற்கு உங்கள் விஜய், மதுரை தெற்கு உங்கள் விஜய், மதுரை மத்தி உங்கள் விஜய், திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி உங்க விஜய், உங்க விஜய் சொன்னது யாரு? அவர்தான். அப்போ உங்க தொகுதியில இவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு, பிரச்சனை போயிட்டு இருக்கு. 2 நாளா கலவர பூமியா அந்த தொகுதியை மாத்தலாம், அந்த இடத்தை மாத்தலாம்னு பாஜக முயன்றுட்டு இருக்கு. யார் அந்த பாஜகன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை எதிரி. பாத்துக்கோ, உங்களுடைய பாசிச எதிரி பாஜக இவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு இருக்கு. உங்க தொகுதி மக்களை நீங்க பாதுகாக்கணுமா இல்லையா விஜய் சார்? நீங்க போய் நிக்கணும் நேரத்துக்கு அங்க. ஆனா நீங்க பனையூர்ல போய் தூங்கிட்டு நான் ட்வீட்டும் போட மாட்டேன், அதை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்னு சொல்லும் போது கேட்க வேண்டியது எங்களுடைய ஜனநாயக கடமையா கிடையாதா? வேற எதுவுமே நாங்க கேட்கல. திட்டுவானுங்க, கண்டிப்பா திட்டுவானுங்க. ஏங்க இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு மத கலவரத்தை போகிற வரைக்கும் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டை ஆள போறேன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிற இந்த அது என்னப்பா குறி? ஆச்சரியக்குறி. இந்த ஆச்சரியக்குறிக்கு தெரியுமா? தெரியாது. நான் தப்பா ஆனா நீங்க என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எதுனா நீங்க பண்ணாதானடா என்ன இந்த பிரச்சனைக்குள்ள இருப்பீங்க. நான் பாண்டிச்சேரிக்கு போறேன் இப்போ. அதான் டிசம்பர் 5 பாண்டிச்சேரிக்கு பெர்மிஷன் கேட்டாருல, அது ரோடு ஷோக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க டிசம்பர் 5 அப்பவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரோட் ஷோக்கு எல்லாம் தர முடியாது, வேணா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி எங்கன்னா நடத்துக்கிறீங்கன்னா நடத்திக்கோங்க, அதுக்கு என்ன நாங்க பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே இப்போ டிசம்பர் 9 பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. புசியானதெல்லாம் போயிட்டு அந்த உப்பளம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மைதானம் கிரவுண்ட் இருக்கு போல, அந்த கிரவுண்ட்ல போயிட்டு தண்ணி எல்லாம் வச்சிருவாங்களா? தண்ணி கேனு பார்த்தா உப்பளம் வாட்டர் டேங்க் பக்கத்துல இருக்கு, தண்ணி கேன் எல்லாம் வச்சிட போறாங்க. பக்கத்துல கடை இருக்கு, மிக்சிங் பண்ணி குடிச்சிடும். அங்க பாத்தீங்கன்னா மைதானத்துல இடம் தேடுறது, பாக்குறது, கீக்குறது, அந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ 9 மேபி பெர்மிஷன் கேட்டா பெர்மிஷன் கிராண்ட் பண்ணலாம். பட் பாண்டிச்சேரி அரசு கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. பக்கத்துல கரண்ட் கம்பிகள் இல்லாம பாத்துக்கோங்க, பக்கத்துல டிரான்ஸ்பார்மர் இல்லாம பாத்துக்கோங்க, பக்கத்துல கடைகள் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க, பக்கத்துல வீடுகள் இல்லாம பாத்துக்கோங்க. பக்கத்துல பாண்டிச்சேரி சைடு ரயில்வே தண்டவாளம் போதான்னு எனக்கு தெரியல, பட் தண்டவாளம் கிண்டவாளம் எதனா இல்லாம இருக்கா பாருங்க. குளம் குட்டை ஆறு கீரு எதனா இல்லாம இருக்கான்னு முக்கியமா கடலூர் தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வராம பாத்துக்கோங்க. வந்துச்சுன்னா ரொம்பிடும், அப்புறமா உங்க டங்குவாரு கிழிஞ்சிரும். அது உள்துறை அமைச்சர் கீழே தான் போலீஸ் கண்ட்ரோல் இருக்கு, அங்கெல்லாம் போட்டு பொந்துருவாங்கன்னு வச்சுக்கோ எதுனா, ஏன்னா அவங்களுக்கு இஷ்யூ ஆயிடும். சோ பொந்துருவாங்க. எப்படியோ எதுக்கும் பதில் சொல்லாத ஒரு தலைவரை தான் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் விஜய் மட்டும் பதில் சொல்லன்னு நம்ம கேட்கிறோம்னா மத்த தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க, அதனாலதான் விஜய் பத்தி கேட்டுறோம். ஏடிஎம்கே கூட எடுத்துக்கோ, ஏடிஎம்கே கூட ஏங்க அங்க ஏத்துனவங்க புது இடத்துல ஏத்துறதுல என்னங்க பிரச்சனைன்றாங்க. அவரு அடிமை ஆயிட்டாருங்க எப்பயோ. அது அதே நான் கேக்குறேன். எடப்பாடி கேட்டார்ல, அவர் ஆட்சியில ஏத்த சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே. எங்க அவரு எங்க மனுஷன் பாவம், நீ ஏன் அவரை நோண்டி இல்ல சொல்றாரு, இப்ப மட்டும் சொல்றாரு, ஏன் அப்ப சொல்ல அவர் பாவம் ஏறினே செங்கோட்டன் போன ஃபீலிங்ல இருக்காரு. கட்சியே நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாத பயத்துல இருக்காரு. சோ அவரோட ஸ்டாண்டுக்கு இப்போ ஒண்ணு எடுக்கிறாரு. என்ன செய்யுது, கட்சி என்கிட்ட இல்ல, நான் எப்படின்னா பிஜேபிக்கு கண்ட்ரோல்ல போயிடணும், வேற வழி இல்லன்ட்டு பிஜேபிக்கு ஆதரவான மனநிலையை எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னன்னா தெரியல, 2014 17 நம்மளே புது இடத்துல எல்லாம் ஏத்தக்கூடாது, எங்க மரபு படி ஏத்துன்னு இருக்காங்களோ அங்கே ஏத்துட்டு தான் நம்மளே சட்டத்தை கொடுத்தோம், இப்ப திருப்பி நம்மளே வயலேட் பண்றமே, நம்மளே இது தப்பு அப்படின்ட்டு போறோம்னா அப்ப உங்க ஆட்சியில பண்ணது தப்பா அப்படின்ற கேள்வி வருமா? அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம், என்ன பண்ண போறோம் எதுவும் தெரியாது. சரி பிஜேபி கூட நம்ம கூட்டணியில இருக்கிறோம், பிஜேபி எப்படிக்கா போதும் சொல்லிட்டு போவோம், அப்படிக்கா நம்மளும் போவோம்ட்டு போறவர் தான் இவங்க. வேற ஏதோ இங்க சொல்லுறதுக்குல. சோ ஏடிஎம்கே இருக்குதா இல்லையா அப்படின்றது அந்த தொண்டர்களுக்கே டவுட்டா இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்?